வணக்கம். இந்தியர்களாகிய நாம் இஸ்ரவேலர்கள் என்பது குறித்தும், பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டு பகுதி வைணவ மார்க்கத்தை குறிக்குது அப்படிங்கிறது குறித்தும், புதிய ஏற்பாட்டு பகுதி சைவ மார்க்கத்தை குறிக்குது அப்படிங்கிறது குறித்தும் கடந்த காலங்களில் காணொளி பதிவிட்டிருந்தேன். அதோட தொடர்ச்சியாக 4000 திவ்ய பிரபந்தத்தை எழுதிய 12 ஆழ்வார்கள் பரிசுத்த வேதாகமத்தில் தீர்க்கதரிசிகளாகவும் ராஜாக்களாகவும் இருக்கிறது குறித்தும் நம்ம பார்த்தோம். புதிய ஏற்பாடு அப்படிங்கிறது சைவ சமயத்தை குறிக்குது. இந்த சைவ சமய குறவர்களான நால்வர், அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் இவர்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கோம். கடந்த பகுதியில் சுந்தரமூர்த்தி நாயனார் என்று அழைக்கப்படுகிற மத்தேயுவை குறித்து பார்த்தோம். இந்த பகுதியில் திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்படுகிற பவுலை குறித்து பார்க்கலாம். இவர்கள் இருவருக்கும் உள்ள ஒற்றுமையை குறித்து நம்ம இனி பார்க்கலாம். அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் சமண சமயத்தை சார்ந்தவராக இருந்ததுனால சைவ சமயத்தை எதிர்த்தார். அதற்கப்புறம் அவருடைய தமக்கையின் வேண்டுகோளை ஏற்று அவருக்கு சூளை நோயை ஆண்டவர் கொடுத்து, அந்த சூளை நோயை சிவனால் சுகமாக்கப்பட்டு பின்பு சைவ சமயத்தை தழுவினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சூளை நோய் அப்படிங்கிறது வயிற்று வலியை குறிக்குது. இதே மாதிரி ஒரு நிகழ்வு பவுல் அடிகளாருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த பிறகு இந்த அப்போஸ்தலர்களெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அந்த சமயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை கொல்லணும் அப்படின்ற நோக்கத்தோட ஏரோது ராஜா கிட்ட அனுமதி வாங்கி கொண்டு கிறிஸ்துவை சேர்ந்தவர்களெல்லாம் பிடித்து வர்றதற்காக தமஸ்குவை நோக்கி புறப்பட்டார். தமஸ்குக்கு செல்லும் வழியில் இயேசு ஒளி வடிவத்தில் இவருக்கு காட்சி கொடுத்து, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, உனக்கு கல்லில் உதைக்கிறது மிகவும் கடினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இயேசுவோட ஒளி பட்டு இவருடைய கண்கள் குருடாயிருது. அதற்கப்புறம் இவர் 3 நாள் உபவாசம் இருந்து எதுவும் உணவெல்லாம் எடுத்துக்காமல் இருந்து 3ஆவது நாள் இயேசுவானவர் அனனியா அப்படிங்கிறவனை அனுப்புகிறாரு. அந்த அனனியா பவுலின் மேல் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவருக்கு அபிஷேகம் செய்து வைத்த பொழுது, அப்பொழுது பவுலுடைய கண்களிலிருந்து மீன் செதில் போன்ற ஒரு செதில் விழுகுது. அதுக்கப்புறம் பவுலுக்கு கண்ணு தெரிகிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி ஒரு நிகழ்வு சுந்தரமூர்த்தி நாயனாரோட வரலாற்றிலும் சொல்லப்பட்டிருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலியார்கிட்ட சொல்லாமல் அவர் அந்த ஊரை விட்டு வெளியே கிளம்பும்போது, அந்த ஊர் எல்லையை தாண்டும் போது அவர் சத்தியத்தை மீறினதுனால அவருக்கு கண்ணு குருடாயிருக்கிறதாகவும், அதற்கப்புறம் சிவனோட அருளால் அவருக்கு கண்ணு கிடைச்சதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஊர் எல்லையை தாண்டும் போது கண்ணு போய் அதுக்கப்புறம் சிவனோட அருளால் கண்ணு கிடைச்சது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கிடையாது. அது இங்கே திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லப்படுற பவுல் அடிகளாருக்கு தான் அது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று திருநாவுக்கரசரை பற்றி சொல்லும்போது உளவார பணியை அறிமுகப்படுத்தினவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உளவார பணி அப்படிங்கிறது தங்களுடைய வேலையை தாங்களே மேற்கொண்டு ஆலயத்தையும் சுத்தப்படுத்துறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே போன்று பவுல் அடிகளாரும் இயேசுவோட சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக ஊர் ஊராக சென்றார். இவர் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். இருந்தாலும் இவர் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாடுகளுக்கும் செல்லும்போது தானே வேலை செய்து தன்னுடைய உணவிற்கான பணத்தை சம்பாதித்தார். அது மட்டும் அல்லாமல் தன்னோடு இருந்தவர்களுக்கும் உணவளித்தார். தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில் தான் உணவளித்தார். ஏன்னா பொதுவாக கடவுளோட வேலையை மேற்கொள்கிறவங்க காணிக்கையை வாங்கி தான் அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. ஆனால் பவுல் அடிகளார் அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நாடுகளுக்கும் போய் ஜெப ஆலயங்களெல்லாம் நிறுவும் போதும் அங்கே யார்கிட்டையும் இவர் பணம் வாங்கி அவரோட தேவைகளை பூர்த்தி செய்யலை. இவர் தானே சம்பாதிச்சு தான் தேவைகளை பூர்த்தி செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் உளவார பணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறிப்பிட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். திருநாவுக்கரசர் சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சமண சமயத்தை சார்ந்ததுனால சைவ சமயத்தை அவர் வெறுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பவுல் அடிகளார் தன்னை பரிசேயன் அப்படின்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்திக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் அந்த கடைசி அத்தியாயம் வரைக்கும் பரிசேயர் சதுசேயர் அப்படின்ற 2 பிரிவுகளை குறித்து எதுவுமே சொல்லப்படலை. புதிய ஏற்பாட்டில் தான் சதுசேயர் பரிசேயர் அப்படின்ற 2 பிரிவுகளை குறித்து இஸ்ரவேல் சந்ததிக்குள்ளே சொல்லியிருக்கிறாங்க.
இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சதுசேயர் அப்படிங்கிறவங்க வந்து உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இல்லாதவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பரிசேயர் அப்படிங்கிறவங்க உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை கொண்டு தேவதூதர்களையும் நம்புறவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து இஸ்ரவேலர் சந்ததியில் தான் பௌத்தர்களும் சமணர்களும் உருவானாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏசையாவோட போதனைகளை ஏற்றுக்கொண்டு அவரோட கருத்துக்களை பரப்பினவங்க தான் பௌத்தர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. ஏசையா தான் பௌத்தர் என்று அழைக்கப்பட்டார். அதே போன்று எரேமியா மற்றும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியோட கருத்துக்களை வந்து பரப்பினவங்க தான் வந்து சமணர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க அப்படின்ட்டு என்னோட கடந்த பதிவுகளெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அந்த 2 பிரிவை தான் வந்து இங்கே சதுசேயர் பரிசேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா திருநாவுக்கரசர் சமண சமயத்தை சேர்ந்தவர்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பவுல் பரிசேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சமண சமயம் என்பது இங்கே பரிசேயர் என்று குறிப்பிட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக திருநாவுக்கரசர் பாம்பு தீண்டி இறந்த மூத்த திருநாவுக்கரசரை உயிரோட எழுப்பினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பவுல் அடிகளார் பெலிந்து தீவில் இருந்த பொழுது குளிரூட்டிற்காக நெருப்பு பற்ற வச்சார். அப்போ அந்த விறகுலிருந்து வந்த விரியன் பாம்பானது இவரோட கையை வந்து கவ்விருச்சு. அதை பார்த்த அந்த தீவின் மக்கள்லாம் வந்து இவர் சிறிது நேரத்தில் வந்து இறந்துருவார் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அவர் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அப்புறம் உயிரோடு இருந்ததை பார்த்துட்டு இங்கே இவர் வந்து தேவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை நம்ம பார்க்குறோம். அதே போல் பவுல் துரோவா பட்டணத்தில் 3வது மாடியில் உட்காந்து இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த 3வது மாடியில் ஜன்னலோரமாக உட்காந்துருந்த ஒரு வாலிபன் வந்து தூக்க கலக்கத்தினால மேலேருந்து கீழே விழுந்து இறந்துடுறான். அதுக்கப்புறம் பவுல் வந்து அவனோட மேலே படுத்து அவனை அணைத்து கொண்டு அந்த வாலிபனை வந்து உயிரோடு எழுப்பினதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வுகள்லாம் தான் வந்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து திருநாவுக்கரசர் சமணர்களால் மிகவும் துன்புறுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பவுல் அடிகளார் எருசலேம் மட்டும் அல்லாமல் இவர் போன இடத்துலலாம் இருந்த யூதர்கள் வந்து இவருக்கு எதிராக கலகம் பண்ணி இவருக்கு அநேக அடிகள் வாங்கி கொடுத்து சிறையில் அடைத்ததிலெல்லாம் குறித்து நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்குறோம். அடுத்ததாக திருநாவுக்கரசர் பாடிய பொழுது கதவு திறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வானது பவுலும் சீலாவும் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் தேவனை துதித்து பாடினாங்க. அப்போ பூமி அதிர்ந்து அந்த விலங்கெல்லாம் அவர்களிடந்து விடுபட்டு கதவை திறந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வை தான் இங்கே சொல்லியிருக்காங்கங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இனி வந்து இந்திய வரலாற்றில் திருநாவுக்கரசரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னும் பவுல் அடிகளாரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத குறித்தும் நம்ம வந்து விரிவாகவே பார்க்கலாம். திருநாவுக்கரசர் தேவார மூவருள் 2ஆமவர் என்றும் இறைவனிடம் பக்தி செலுத்துவதில் தொண்டை அடிப்படையாக கொண்டவர் என்றும் புகழ்கின்றனர். தமிழகத்தில் உளவார பணியை அறிமுகப்படுத்தியவர் இவரை திருஞான சம்பந்தர் அப்பர் என்று அழைத்ததனால் அப்பர் என்றும் நாவுக்கரசர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் இளமையில் சமண சமயத்தை தழுவி சமண நூல்களை கற்று அம்மத தலைவர்களிடம் ஒருவராகவும் இருந்துள்ளார். அப்பொழுது தர்மசேனர் என்று அழைக்கப்பட்டார். இவருடைய தமக்கையார் தனது சகோதரர் சமண சமயத்தில் இணைந்ததை குறித்து மனம் வருந்தி இறைவனிடம் முறையிட்டதால் இவருக்கு கடுமையான சூளை நோய் வயிற்றுவலி கொடுத்து இறைவன் ஆட்கொண்டார். பல்வேறு தலங்களுக்கு சென்று தேவாரம் பதிகங்களை பாடினார். அத்துடன் சிவாலயங்களை தூய்மை செய்யும் பணியையும் மேற்கொண்டார். இதனை உளவார பணி என்று சைவர்கள் அழைக்கின்றனர். பல்வேறு சிவாலயங்களில் உளவார பணி செய்து முன்னோடியாக இருந்தமையால் உளவார தொண்டர் என்று அழைக்கப்பட்டார். இவர் இறைவனை தொண்டு வழியில் வழிபட்டமை குறிப்பிடத்தகுந்தது. சமண சமயத்தை சார்ந்த மன்னன் மகேந்திர பல்லவன் திருநாவுக்கரசரை பல விதங்களில் துன்புறுத்தினான். அத்துன்பங்களிலிருந்து இறைவன் அருளால் மீண்டெழுந்தார். கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயமே எனும் நமச்சிவாய பதிகத்தில் பதிவு செய்துள்ளார். இறுதியாக மகேந்திர பல்லவனும் சைவத்தை தழுவினார். திருநாவுக்கரசர் பாடிய தேவார பாடல்கள் 4, 5, 6 திருமுறைகளில் வகுக்கப்பட்டுள்ளன. அவர் செய்த அற்புதங்கள். சமணர்களாலே 7 நாட்கள் சுண்ணாம்பு சூளையில் அடைத்து வைத்திருந்தும் வேகாது உயிர் பிழைத்தார். சமணர்கள் கொடுத்த நஞ்சு கலந்த பாலை உண்டும் சாகாது உயிர் பிழைத்தார். சமணர்கள் விடுத்த கொலை யானை பலம் வந்து வணங்கி சென்றது. நாவுக்கரசரை சமணர்கள் கல்லில் சேர்த்து கட்டி
கடலில் விட்டனர். அக்கல்லே தோணியாக மாறியது. வேதாரண்யத்திலே திருக்கதவு திறக்க பாடினார். விஷத்தினால் இறந்த மூத்த திருநாவுக்கரசரை உயிர்ப்பித்தார். திருநாவுக்கரசர் இசை ஞானம் கொண்டவர். இவ்வாறு திருநாவுக்கரசரை குறித்து பெரிய புராணத்திலும் இந்திய வரலாற்றிலும் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக பவுல் அடிகளாரை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளவற்றை நாம் காணலாம். பவுல் என்கிற திருநாவுக்கரசரை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ற புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளதை குறித்து நம்ம பார்க்கலாம். பவுல் என்னும் பரிசேயன் கர்த்தருடைய சீசர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியர்களிடம் நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் ஜெப ஆலயங்களுக்கு போகும் வழியில் இயேசு ஒளி வடிவில் காட்சி தந்து சவுலை ஆட்கொண்டார். இயேசுவிடம் இருந்த ஒளியின் காரணமாக சவுலின் கண்கள் பார்வை இழந்தது. 3 நாட்கள் பார்வை இல்லாதவனாகவும் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். இயேசு அனனியா என்பவனை பவுலிடம் அனுப்பினார். அனனியா என்பவன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி பவுலுக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது பவுலின் கண்களிலிருந்து மீன் செதில் போன்ற ஒரு செதில் விழுந்தது. பின்பு பவுலிற்கு கண்கள் திறந்தன. பின்னர் பவுல் பார்வை வர பெற்றதை பார்க்கிறோம். இவ்வாறு பவுல் பார்வை இழந்து பின்பு பார்வை பெற்று ரட்சிக்கப்பட்டார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இதை குறித்து சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றிலும் கூறப்பட்டுள்ளது. சவுல் ரோம குடிமகனாக இருந்தார். அவர் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த பரிசேயர் ஆவார். இளமையில் யூத மத சட்டங்களை கற்றுத் தேர்ந்தார். இயேசுவின் காலத்தில் பரிசேயர் சதுசேயர் என்ற 2 பிரிவினர் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் அவனை கொலை செய்யும்படி யூதர்கள் ஆலோசனை பண்ணினார்கள். அவனுடைய சீசர்கள் அவனை கூடையில் வைத்து மதில் மேலிருந்து இறக்கிவிட்டார்கள். பவுல் அப்போஸ்தலர்களோடு போக்கும் வரத்துமாய் இருந்தான். அந்தியோக்கியாவில் பவுல் பர்னபாவுடன் தங்கி ஜெப ஆலயங்களில் பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது அகமு என்பவன் எழுந்து உலகெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று அறிவித்தான். எனவே சீசர்கள் தங்களால் இயன்ற பண உதவிகளை செய்து பவுல் பர்னபாவிடம் அளித்து யூதேயாவில் உள்ள சகோதரர்களுக்கு அளிக்கச் சொன்னார்கள். பரிசுத்த ஆவியானவரினாலே பவுலும் பர்னபாவும் புறஜாதியினருக்கு பிரசங்கிக்க பிரித்து அனுப்பப்பட்டார்கள். அவர்களோடு யோவானும் சென்றதை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த யோவான் தான் திருஞான சம்பந்தர் என்று அழைக்கப்படுகிறார். எலிமா என்னும் மாய வித்தைக்காரன் பவுலையும் பர்னபாவையும் எதிர்த்தான். அவனை பார்த்து பவுல் பரிசுத்த ஆவியால் நிரம்பி சில காலம் சூரியனை காணாமல் குருடாயிருப்பாய் என்று கூறினான். அவன் அவ்வாறே குருடானான். இதை கண்டு அவனுடைய அதிபதி இயேசுவை விசுவாசித்தான். அங்கிருந்து அந்தியோக்கியாவிற்கு வந்தார்கள். அங்குள்ள இஸ்ரவேலர்களுக்கு ஆதியிலிருந்து நடந்த அனைத்தையும் விளக்கினான். புறஜாதியார் அதை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்ரவேலர்களோ அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அங்கிருந்து இக்கோனியா, லிஸ்திரா, தெர்பை நாடுகளில் இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். லிஸ்திராவில் சப்பானியாய் இருந்த ஒருவனை காலூன்றி நடக்க செய்தான். அவர்கள் பவுலை மெர்க்குரி என்றும் பர்னபாவை யூபித்தர் என்றும் கூறி அவர்களை தேவர்களாக எண்ணி அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தார்கள். பவுலும் பர்னபாவும் இயேசுவை பற்றி எடுத்து கூறினார்கள். அந்தியோக்கியா பட்டணத்தாருக்கு யூதர்கள் பவுலை குறித்து தவறாக கூறியதால் அவர்கள் பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி பட்டணத்திற்கு வெளியே இழுத்து போட்டார்கள். பவுல் தன் சீசர்கள் சுற்றி சூழ எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். பவுலும் சீலாவும் பிலிப்பு பட்டணத்தில் சென்ற பொழுது அங்கு குறி சொல்லும் பெண்ணின் குறி சொல்லும் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே விரட்டினான். அதனால் அவளால் ஆதாயம் பெற்று கொண்டிருந்தோர் பவுல் மேல் குற்றம் சுமத்தி அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அதிகாரிகள் அவர்களது வஸ்திரங்களை கிழித்து அவர்களை அநேக அடியடித்து சிறைசாலையிலே வைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அந்நேரமே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுக்களும் கலண்டு போயிற்று. அங்கிருந்து தெசலோனிக்கா பட்டணத்திற்கு வந்தார்கள். அங்கு யாசோன் என்பவன் அவர்களை ஏற்றுக்கொண்டான்.
இயேசுவை விசுவாசியாத யூதர்கள் சிலர் யாசோனையும் சகோதரர்கள் சிலரையும் அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்றார்கள். மேலும் இயேசு என்பவனை யூதர்களுடைய ராஜா என்று சொல்லி ராயனுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்றார்கள். அதிகாரிகள் யாசோனிடத்தில் ஜாமீன் பெற்றுக்கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள். பவுலும் சீலாவும் அங்கிருந்து பெரோயா பட்டணத்திற்கு வந்தார்கள். அங்கேயும் யூதர்கள் அவர்களுக்கு எதிராக கலகம் பண்ணினார்கள். அங்கிருந்து அத்தனை பட்டணத்தில் சுவிசேஷம் அறிவித்தார்கள். சிலர் இவர்களை பற்றி கொண்டு விசுவாசியானார்கள். பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு வந்து ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்பவர்களோடு சேர்ந்து கூடாரம் பண்ணும் வேலை செய்து வந்தான். பின்பு அங்கிருந்து எபேசு பட்டணத்திற்கு போனான். பின்பு சில காலம் கலாத்தியா நாட்டிலே சுற்றித் திரிந்து சுவிசேஷம் அறிவித்தான். எபேசுவிலும் 12 பேருக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்த பொழுது பரிசுத்த ஆவி இறங்கி அந்நிய பாஷை பேசினார்கள். கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து பலமாய் மேற்கொண்டது. அங்கிருந்து கிரேக்குக்கு சென்று 3 மாதம் சஞ்சரித்த பின்பு துரோவா பட்டணத்திற்கு வந்தார்கள். அங்கு மேல் வீட்டின் அறையில் பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஜன்னல் அருகில் உட்கார்ந்திருந்த வாலிபன் தூக்கமடைந்து 3ஆம் மாடையிலிருந்து கீழே விழுந்து இறந்தான். பின்பு பவுல் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு உயிரோடு எழுப்பினான். பவுல் வாங்குகிறதை காட்டிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று கருதியதால் தன் கைகளின் பிரயாசத்தை கொண்டே தன்னுடன் இருந்த மற்றவர்களுக்கும் கொடுத்தான். பவுல் மீண்டும் எருசலேம் சென்ற பொழுது அங்கே ஜனங்கள் கூட்டமாய் வந்து பவுலை தேவாலயத்திலிருந்து வெளியே இழுத்து கதவை பூட்டினார்கள். பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போனபொழுது சேனாதிபதியின் அனுமதி பெற்று இயேசுவை பற்றி சுவிசேஷம் அறிவித்தான். சேனாதிபதி அவனை சவுக்கால் அடித்து கயிற்றால் கட்டினான். அச்சமயத்தில் தன்னை ரோம பிரஜை என்று கூறியதால் பிரதான ஆசாரியன் முன் நிறுத்தப்பட்டான். அங்கு பவுல் பரிசேயரும் சதுசேயரும் கூடியிருக்கிறதை கண்டு தன்னை பரிசேயன் என்று கூறி அறிமுகப்படுத்தி கொண்டான். பின்பு ஏரோதின் அரண்மனையில் காவல் வைக்கப்பட்டான். பின்பு மறுபடியும் செசரியாவிலே காவல் வைக்கப்பட்டான். பெஸ்து அதிபதியான பொழுது பவுல் விசாரிக்கப்பட்டு பவுலால் பெஸ்துவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. பின்பு அகிரிப்பாவினால் விசாரிக்கப்பட்ட பொழுது பவுல் சுவிசேஷத்தை அறிவித்து பின்பு ராயனுக்கு அபயமிட்டான். எனவே 100 தலைவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இத்தாலிக்கு கொண்டு செல்லப்பட்டான். கப்பலில் இத்தாலிக்கு செல்லும் வழியில் புயலினால் கப்பல் அலைக்கழிக்கப்பட்டு பவுலின் நிமித்தம் கப்பலில் உள்ளோர் காப்பாற்றப்பட்டு பெலிந்தா என்னும் தீவில் கரையேறினார்கள். அத்தீவில் ஏற்பட்ட கடுங்குளிரை போக்க தீ மூட்ட பவுல் விறகுகளை நெருப்பில் போடுகையில் அதிலிருந்து விரியன் பாம்பு அவன் கையை கவ்விக்கொண்டது. அத்தீவில் உள்ளோர் அவன் கையில் தொங்கிக் கொண்டிருந்த பாம்பை கண்டபொழுது சடுதியில் சாவான் என்று பார்க்கையில் அவன் சாவாமல் இருந்ததைக்கென்று அவனை தேவன் என்று கூறினார்கள். அந்த தீவின் முதலாளி பிபிலியூவின் தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டான். பவுல் அவனை குணப்படுத்தினான். மேலும் அங்கு பல நோயாளிகள் குணமாக்கப்பட்டார்கள். அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலில் ஏறி ரோமபுரியை அடைந்த பொழுது 100 தலைவன் அங்கிருந்த சேனாதிபதியிடம் ஒப்படைத்தான். பவுல் தானும் தன்னை காக்கும் சேவகனும் தனித்து வாடகை வீட்டில் குடியிருக்கும்படி சேனாதிபதியிடம் உத்தரவு பெற்று அங்குள்ள ஒரு வீட்டில் தங்கி அங்குள்ள யூதர்களுக்கும் சுவிசேஷம் அறிவித்து வந்தான். இவ்வாறு பவுலை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதிலிருந்து சைவ மார்க்கத்தில் குறிப்பிடப்படும் அப்பர் என்கிற திருநாவுக்கரசரும் பவுல் அடிகளாரும் இருவரும் ஒருவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இனி அடுத்த பகுதியில் திருஞான சம்பந்தர் என்று அழைக்கப்படுகிற யோவானை குறித்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.